வணக்கம் மக்களே, நம்ம சினிமா வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதை களத்தை கொண்ட டைம் டிராவல் படம். அதாவது ஒரே டைம் லூப்ல மாட்டிக்கிற மாதிரியான ஒரு படம். டைம் லூப்னா ஒரே ஃப்ரேம்ஸ் மறுபடியும் மறுபடியும் வரும், ஒரே கதை தான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த படத்தை பார்த்தேன். ஆனா பாருங்க, இந்த படத்தை பார்க்கும்போது எத்தனை வாட்டி லூப் ஆனாலும் ஒரே ஃப்ரேம்ஸ் திரும்பி திரும்பி வந்தாலும் ஒவ்வொரு லூப்புக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ண விதம், அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்துல கிடைச்சது. எப்படி ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா, ரோலர் கோஸ்டர்ல போன மாதிரி ஸ்லோவா ஆரம்பிச்சு எங்கேயும் தொய்வு இல்லாம த்ரில்லிங்கோட ஃபாஸ்டா முடிஞ்சிருச்சு இந்த படம். அப்படி என்ன படம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. 2016 ரிலீஸ் ஆன ஆர்க். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிட்டா தான் நம்மளால ஈஸியா இந்த கதைக்குள்ள டிராவல் பண்ண முடியும். அதாவது இந்த படத்தோட கதை ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உலகத்துல இப்போ சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி அப்படின்னு இயற்கையா கிடைக்கிற எல்லா விஷயங்களும் கெட்டு போயிடுச்சு. மனுஷங்களுக்கு இது ஆபத்தாவும் மாறிடுச்சு. இது எல்லாத்தையும் செயற்கையா தயாரிக்க நிறைய எனர்ஜிஸ் தேவைப்படும் இல்லையா? அப்படி எனர்ஜிஸ் மூலியமா மக்களுக்கு தேவையானதை அதிக விலைக்கு கொடுக்கறாங்க டோரஸ் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி. சொல்ல போனா இவங்க தான் இப்போ உலகத்தை ஆள்றாங்க. இந்த டோரஸ் கார்பரேஷன் செய்யறது சரியில்லை அப்படின்ட்டு இவங்களை எதிர்த்து செயல்படுறது யாருன்னா பிளாக் அப்படின்ற ஒரு அமைப்பு. இதுல நம்ம ஹீரோ டோரஸ் கார்பரேஷன் கம்பெனிக்காக வேலை செஞ்சு அந்த கம்பெனியோட நடவடிக்கைகள் எல்லாம் பிடிக்காம கம்பெனியை விட்டு வெளியில வந்து தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதுதான் கான்செப்ட். இதுக்கப்புறம் இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற எல்லா நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல பெட்ல இருந்து ஒருத்தவன் பயந்து போய் எந்திரிக்கிறான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம படத்தோட ஹீரோ தான். டைம் பார்த்தா காலையில 6:16. பக்கத்துல அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் படுத்திருக்கா. அதாவது படத்தோட ஹீரோயின். அப்படியே அவன் ரிலாக்ஸா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட பாத்துட்டு இருக்கும் போது சடனா முகமூடி போட்ட 2 பேரு அந்த ரூம்குள்ள நுழையறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோவை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி அந்த இடத்த விட்டு ஓடும் போது கீழே விழுந்து செத்து போயிடுறான். அங்க கட் பண்ணா மறுபடியும் பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். டயத்தை பார்த்தா அதே 6:16. பக்கத்துல அதே மாதிரி அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் படுத்திருக்கா. டக்குன்னு பயந்து போய் அந்த ரூம் டோரை பாக்குறான். யாருமே வரல. இதெல்லாம் கனவுதான் போல இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த முகமூடி போட்ட 2 பேரு அதே மாதிரி அந்த ரூம்குள்ள வர்றானுங்க. அவனை மறுபடியும் தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. இந்த டைம் ஹீரோ தப்பிக்க ட்ரை பண்ணாம என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்றான். ஹீரோவோட லேப் மாதிரி ஒரு இடத்துல அவனை கட்டி போட்டுறானுங்க. அங்க ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழேயே இவனுங்கள மாதிரியே முகமூடி போட்ட ஒருத்தவன் செத்து கிடக்குறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயினையும் ஹீரோவோட பக்கத்துல கூட்டிட்டு வந்து கட்டி போடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா கீழே விழுந்து செத்து கிடக்குறான் இல்லையா, அவனையும் சேர்த்து 4 பேர் இருக்கானுங்க. அதுல ஒருத்தவன் ஹெட் மாதிரி இருக்கான். அவன் அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். என் பேரு ஃபாதர், இந்த பக்கத்துல இருக்கான் இல்லையா அவன் பேரு பிரதர், இந்த பக்கம் நிக்கிறது சன்னி, அங்க கீழே செத்து கிடக்குறான் இல்லையா அவன் பேரு கர்ஸ் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறானுங்க. ஆனா அந்த 4 பேருமே முகமூடி போட்டிருக்கானுங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அங்க ஃபாதர்னு சொன்னான் இல்லையா ஒருத்தவன், அவன் என்ன சொல்றான்னா இந்த லேப்ல அங்க ஒரு மிஷின் இருக்கு இல்லையா, அத அந்த கர்ஸ் தெரியாதனமா போய் தொட்டுட்டான். அதை தொட்டோன்னு கீழே விழுந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றானுங்கன்னா, எங்களுக்கு நீ வச்சிருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துரு, அப்படி நீ கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். வெளியில அவ்வளவு சீக்கிரம் சாப்பாடு எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. உன்னோட கிச்சன்ல சாப்பாடு இருக்கிறத பார்த்தோம், எங்களுக்கு பசிக்குது, நாங்க எல்லாரும் போய் அதை சாப்பிட போறோம். உங்க 2 பேருக்கும் 5 மினிட்ஸ் தான் டைம், அதுக்குள்ள பணம் எங்க இருக்குன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறானுங்க. அவனுங்க அந்த சைடு போனோன்னு ஹீரோயின் என்ன கேக்குறான்னா, இவனுங்க எல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறா. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, நேத்து நைட்டு நீ இங்க வரும்போது கண்டிப்பா உன்னைய ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கணும், இல்லனா நான் இந்த இடத்துல இருக்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த டேபிள்ல ஒரு சிசர் இருக்கத பாக்குறான். அவனோட கை கால் எல்லாம் கட்டி போட்டிருக்கு இல்லையா, அதனால வாயால அந்த சிசர் எடுத்து ரொம்பவே சாமர்த்தியமா கை கால்ல கட்டி இருந்தத கட் பண்ணிட்டு அவளையும் ரிலீஸ் பண்றான். அப்போ கீழே செத்து கிடந்தான் இல்லையா, அவனோட மாஸ்க ரிமூவ் பண்ணிட்டு இவனை உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆனா அவ எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, என்னைய டோரஸ் கார்பரேஷன்ல அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்க வச்சு இவனை பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கும். அத நம்ம ஹீரோயினை தொட போயிடுவா. ஹீரோ அதை தொட விடாம ஸ்டாப் பண்ணிடுறான். இந்த மிஷின்ல 20,000 வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு, இதை தொட போய் தான் இவன் இங்க செத்து கிடக்குறான், அதே தப்ப நீயும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ அவன் என்ன கேக்குறான்னா, அப்படி என்ன மிஷின் இது அப்படின்ற மாதிரி கேக்குறா. இதோட பேரு ஆர்க் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, எனக்கு நல்லாவே தெரியும் இவனுங்க பணத்துக்காக இங்க வரல, டோரஸ் கார்பரேஷன் தான் இவனுங்களை இங்க அனுப்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது
அவ என்ன கேக்குறான்னா, இந்த ஆர்க்க டோரஸ் கார்பரேஷன்ல இருந்து திருடிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இந்த ஆர்க்க நான் திருடல, இத கண்டுபிடிச்சதே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயின் என்ன கேக்குறான்னா, இந்த மிஷின் என்னதான் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இந்த டோரை டோரஸ் கார்பரேஷன் வழி நடத்துற ஜிஎம்பி ஆர்மி வந்தாதான் உடைக்க முடியும், மத்தபடி இந்த டோரை தாண்டி யாரும் வர முடியாது. நீ இந்த டோரை சாத்திக்கிட்டு இந்த லேபுக்குள்ளே ஏறு, நான் அவனுங்களை போய் கவனிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆனா ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ ரொம்பவே பயப்படுறா. அவனுங்கள்ட்ட கன் இருக்குத நான் பார்த்தேன், சோ போகாத அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை ஸ்டாப் பண்றா. ஆனா அவன் அவ சொல்றத கேட்காம அங்க இருந்து கிளம்புறான். மெதுவா போய் எட்டி பாக்குறான். அந்த வீட்டுல உள்ள டைனிங் ஹால்ல உட்காந்து அந்த 3 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த டயத்துல ஹீரோயினும் இவனுக்கு துணையா வரேன்ட்டு அவளும் வந்துடுறா. ஹீரோ ரொம்பவே பொறுமையா அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நடந்து போறான். அதே மாதிரி ஹீரோயினும் வர்றா. அப்படி அவ வரும்போது அந்த 3 பேருக்கும் சத்தம் கேட்டுருது. அவனுங்க எல்லாரும் இவங்க 2 பேரையும் பாத்துறாங்க. அங்க ஒரு ஃபைட்டே நடக்குது. அந்த ஃபைட்ல ஒருத்தவன் ஹீரோவோட வயிற்றுலயே கத்திய வச்சு குத்திடுறான். அங்கேயே அப்படியே செத்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணா ஹீரோ அந்த பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். டைம் பாத்தீங்கன்னா அதே 6:16. வேகமா ஹீரோயினை எழுப்பி அவனுங்க வந்துகிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுங்க 2 பேரும் வந்துடுறானுங்க. அங்க கட் பண்ணா அந்த லேப்ல கட்டி போட்டிருக்க சீன் வருது. ஹீரோவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த ஆர்க்க பாக்குறான். கீழே ஒருத்தவன் செத்து கிடந்தான் இல்லையா, அவனையும் பாக்குறான். மறுபடியும் இதே விஷயம் நடக்குதுன்னு அப்பதான் ஹீரோ ரியலைஸே பண்றான். அப்போ அந்த ஃபாதர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா, லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே நீ வச்சிருக்கிற பணம் எல்லாமே எனக்கு வேணும், உங்க 2 பேருக்கும் 5 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள எங்க இருக்குன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறானுங்க. அவனுங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ அதே மாதிரி அங்க உள்ள ஒரு சிசர் எடுத்து கை கால்ல கட்டி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விடுறான். அப்போ ஹீரோயினை பார்த்து என்ன கேக்குறான்னா, இந்த நிகழ்வு இதுக்கு முன்னாடியே 2 வாட்டி நடந்திருக்கு, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, உனக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆனா அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, அவனுங்க கையில கன் வச்சிருக்கானுங்க, இந்த மாதிரி நம்மள பார்த்தா ஷூட் பண்ணிடுவானுங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அங்க இருந்து வேகமா ஓடுறான். எங்கன்னு பார்த்தா அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அத லாகின் பண்ணி பாக்குறான். அத பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஷாக் ஆகுறான். அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த டைம் லூப் ஆகிறதுக்கு காரணம் இந்த ஆர்க்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவன் நம்பவே மாட்டேங்கிறா. அப்போ ஹீரோ என்ன பண்றான்னா, கீழே ஒருத்தவன் முகமுடி போட்டு செத்து கிடக்குறான் இல்லையா, அவன் முகத்துல ஒரு தழும்பு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த முகமுடியை தூக்கி பாக்குறான். அதே மாதிரி தழும்பு இருக்கு. தன்னைத்தானே ஃபாதர்னு ஒருத்தவன் சொன்னான் இல்லையா, அவனுக்கு கண்ணு பிரவுனா இருக்கும். அந்த பிரதருக்கு குழந்தை மூஞ்சி நிறைய முடி இருக்கும். சன்னின்னு ஒருத்தவன் இருக்கான், அவன் தாடி வச்சிட்டு இருப்பான், தலையில முடியே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. ஏன்னா இந்த சம்பவங்கள்லாம் முன்னாடியே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். வேற என்னெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறா. கடைசியா அந்த ஃபாதர் தான் என்னைய கொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ நம்பவே மாட்டேங்கிறா. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, உனக்கு வேற வழியே இல்ல, என்னைய நம்பிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேபை விட்டு வெளியில போறாங்க. ஏன்னா அந்த 3 பேரையும் ட்ராப் பண்றதுக்காக லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே அவனுங்க அந்த டைனிங் ஹால்ல உட்காந்துருக்கானுங்க. அவனுங்க கண்ணுல படாம சத்தம் போடாம அந்த இடத்த விட்டு 2 பேரும் கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அந்த 2 பேரும் ஒரு ரூம்குள்ள போயிடுறாங்க. அங்க போயிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா, ஒரு பேக் எடுக்கிறான். அப்போ ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவன் என்ன கேக்குறான்னா, அந்த பேக்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறா. இந்த பேக்ல உள்ளது ஒரு சைனைட் கேஸ், இத வீட ஃபுல்லா பரப்பி விட்டோம்னா அவனுங்க எல்லாருமே செத்து போயிடுவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நீ அவனுங்களை கொல்ல போறியா அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, அவனுங்க தான் என்னைய ஃபர்ஸ்ட் கொன்னானுங்க, அதனால நான் இப்ப அவனுங்களை கொல்றது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். 2 கேஸ் மாஸ்க் எடுத்து அவன் ஒண்ணு போட்டுக்கிறான், அவளோட கையில ஒண்ணு குடுக்கறான். இப்போ நம்மளோட பிளான் என்னன்னா, கிச்சன் பக்கத்துல ஏசியோட பவர் இருக்கு, அத போய் நான் ஆன் பண்றேன். நான் ஆன் பண்ண அடுத்த நிமிஷம் இந்த ஏசி வெண்ட் இருக்கு இல்லையா, அதுல இந்த சைனைட் கேஸ போட்டுரு, அது இந்த வீடு ஃபுல்லா பரவிடும், அவனுங்களும் செத்து போயிடுவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ அவன் என்ன கேக்குறான்னா, அவனுங்கள்ட்டையும் மாஸ்க் எல்லாம் இருக்குல்ல, தப்பிச்சிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, அவனுங்க வச்சிருக்குது வெறும் ஏர் மாஸ்க் தான், நம்ம கிட்ட இருக்குது கேஸ் மாஸ்க், சோ கரெக்டா பண்ணிடு அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறான். ரொம்பவே மெதுவா கிச்சன் கிட்ட போய் எட்டி பாக்குறான். டைனிங் ஹால்ல அவனுங்க எல்லாம் உட்காந்துருக்கானுங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனாதான் ஏர் கண்டிஷனை ஆன் பண்ண முடியும். அப்படி அவன் கிராஸ் பண்ணி அதை ஆன் பண்ணி விட்டுறான். அவனுங்களும் இவனை கரெக்டா பாத்துறானுங்க. பார்த்து விரட்டிட்டு வரும்போது ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான். அந்த கதவை போய் சாத்தி லாக் பண்ணோன்னு அந்த 3 பேரும் வெளியில இருந்து அந்த கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெளியில அந்த 3 பேரோட சத்தமும் கேட்கல. மெதுவா டோரை திறந்து பாக்குறான், அங்க யாருமே இல்ல. அங்க இருந்து கிச்சனுக்கு போறான், அங்கேயும் இல்ல. அவனோட லேப திறந்து பாக்குறான். ஹீரோயினை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றான்னா, என்னால நீ சொன்ன மாதிரி அந்த சைனைட் கேஸ போட முடியல, என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ அந்த ஃபாதர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா, உன்கிட்ட இருக்கிற பணத்தை கேட்டா எங்களை கேஸ வச்சு கொல்ல பாப்பியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஒழுங்கா மரியாதையா பணம் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிரு அப்படின்ற மாதிரி கேக்குறான்.
நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளும் என்ன சொல்றான்னா இப்ப நமக்கு வேற வழி இல்ல, அந்த பணத்தை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஹீரோவும் என்ன பண்றான்னா அது ஒரு சேஃப்டி லாக்கர்ல இருக்கு அப்படின்ட்டு அந்த லாக்கரை ஓபன் பண்ணி அவன் கையில இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கறான். அந்த பணம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கு. நமக்கு இன்னைக்கு ஜாக்பாட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதர் இருக்கான் இல்லையா, அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சன்னின்னு ஒருத்தவன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா இவன் நம்மளோட மூஞ்சி எல்லாம் பாத்துட்டான், சோ இவனை உயிரோட வச்சிருக்கிறது நமக்கு சேஃப் இல்ல, அவனை ஷூட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த இடத்துல பெரிய ட்விஸ்டே இருக்கும். ஃபாதர் இருக்கான் இல்லையா, அவன் கன் எடுத்து நீட்டும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ எந்திரிச்சு வந்து நம்ம எல்லாம் பிளாக்க சேர்ந்தவங்க, பொதுமக்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகக்கூடாதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா, அப்புறம் ஏன் ஷூட் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேக்குறா. அப்போ அந்த ஃபாதர் இருக்கான் இல்லையா, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஹீரோ அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்ல பாத்துட்டு இருப்பான். நீயுமா என்ன ஏமாத்திட்ட அப்படின்ற மாதிரி அவளை பாத்துட்டே இருப்பான். அப்போ அவன் வந்து என்ன சொல்றான்னா என்ன மன்னிச்சிடு, பிளாக்குக்கு உன்னோட பணம் தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அவனால எதுவுமே பேச முடியல. அப்போ அந்த ஃபாதர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, இந்த வீட்ல நம்ம கையில கிடைக்கிற எல்லாமே நமக்கு சொந்தமானது, வேகமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். எல்லாரும் அங்க உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது அந்த பிரதர்னு ஒருத்தவன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன கேக்குறான்னா ஹீரோ கிட்ட இவ்வளவு டேஞ்சரா இருக்கே, இந்த மிஷின் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறான். இது வேற எதுவும் இல்ல, ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்போ அந்த சன்னி இருக்கான் இல்லையா, அவன் என்ன கேக்குறான்னா நீ டோரஸ் கார்பரேஷன்ல மிலிட்டரி இன்ஜினியரா வேலை பார்த்திருக்க இல்லையா, அதனாலதான் சந்தேகமா இருக்கு, இது ஏதாவது ஒரு வெப்பனா இல்ல வேற ஏதாவதா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஹீரோ என்ன சொல்றான்னா இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சன்னி இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோவை ஷூட் பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணா மறுபடியும் பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். வேகமா ஓடி போய் ரூம் டோரை திறக்க விடாம ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ ஒண்ணுமே புரியாம அவனை பாத்துட்டு இருக்கா. மறுபடியும் அந்த ரூம் கதவை உடைச்சுக்கிட்டு அந்த ரெண்டு பேரும் உள்ள வரானுங்க. அப்படியே கட் பண்ணா அந்த லேப்ல இவங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. பழைய மாதிரியே உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த 3 பேரும் கிளம்பி போறானுங்க. அதே மாதிரி ஹீரோயின் என்ன கேக்குறானா இவனுங்க எல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறா. அப்ப ஹீரோ கடுப்பா என்ன சொல்றானா உனக்கு அவனுங்களை யாரும் தெரியாதா அப்படின்ற மாதிரி நக்கலா கேக்குறான். இவளும் ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எப்படிப்பட்டவன்னு ஹீரோவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அந்த டேபிள்ல உள்ள சிசர் எடுத்து அவன் கை கால்ல கட்டி இருந்தது மட்டும் ரிமூவ் பண்றான். அப்போ ஹீரோ என்ன கேக்குறானா டோரஸ் கார்பரேஷன்ல இருந்து நான் தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் தான் நேத்து நைட்டே உன்கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. மறுபடியும் சொல்லு நான் கேக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எதனால கேக்குறேன்னு எனக்கு ஒன்னும் புரியல, ஃபர்ஸ்ட் என் கை கால்ல கட்டி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அவன் அவளை கண்டுக்காமையே அங்க உள்ள கம்ப்யூட்டர் லாகின் பண்ணி பாத்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா என்னைய டோரஸோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் 3 நாள் வச்சு விசாரிச்சாங்க, அதுக்கப்புறம் அந்த டோரஸோட பணம் திருட்டு போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ட்டு என்ன அங்க இருந்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ ஹீரோ என்ன கேக்குறான்னா உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லன்னு தெரிஞ்சதும் டோரஸ் உன்னைய சாதாரணமா விட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்படியெல்லாம் அவங்க விடல, என்னோட சிட்டிசன்ஷிப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க, என்னைய டோரஸ்ல இருந்து வெளியேற்றி அகதிகள் முகாம்ல 6 மாசம் வச்சிருந்தாங்க, எனக்கு நீ உயிரோட இருக்கியா செத்துட்டியான்னு சத்தியமா தெரியல. அப்போ ஹீரோ என்ன சொல்றானா உன்னை அப்படியே விட்டுட்டு போனதுக்கு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கட்டை அவுத்துடுறான். அங்க இருந்து 2 பேரும் வேற ஒரு ரூமுக்கு போறாங்க. இதுக்கு முந்தின லூப்ல அந்த சைனட் கேஸ் எல்லாம் எடுத்தாங்க இல்லையா ஒரு பேக், அதை எடுக்கும்போது ஹீரோ என்ன சொல்றான்னா அவனுங்க அடிச்சதுல என்னோட முதுகுலாம் வலிக்குது, அதனால கைய மேல தூக்கி அந்த பேக் எடுக்க முடியல, எனக்காக எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் சொன்னோன்னு அவ போய் அந்த பேக் எடுக்கும்போது பின்னாடி இருந்து அவளை அடிச்சு போட்டுறான். அப்போ ஹீரோ என்ன சொல்றானா நான் டோரஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ஆர்க் டெக்னாலஜியை பத்தி என்னோட சூப்பர்வைசர்ட்ட சொன்னேன், அவன் என்னைய பார்த்து எல்லார்ட்டையும் ஃப்ராடுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு இந்த ஆர்க் மெஷினை டோரஸ் அவங்க கைவசம் எடுத்துக்க நினைச்சாங்க, அவங்களோட நடத்தைகள்லாம் பிடிக்காம அந்த டோரஸ் கார்பரேஷன்ல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துட்டேன். இப்ப அவங்களுக்கு போருக்கு தேவையான எனர்ஜிஸ் எல்லாம் தயாரிக்க இந்த ஆர்க் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் என்ன கேக்குறான்னா இப்ப எதுக்கு பைத்திய மாதிரி என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா வெளியில இருக்கான் இல்லையா ஃபாதர், அவன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், அவன் பிளாக்குக்காக என் கிட்ட இருக்கிற பணத்தை திருட வந்திருக்கான், கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. நான் அந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னா கண்டிப்பா என்னைய நம்ப மாட்டேன், நீ உண்மையாவே பிளாக்குக்கு தான் வேலை பாக்குறியா இல்ல நீ டோரஸ் கார்பரேஷன் சொல்லி ஆர்க்குக்காக நீ இங்க வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல நான் பிளாக்குக்காக தான் வேலை பாக்குறேன், உன்னோட அந்த முட்டாள்தனமான மிஷினை வச்சு நாங்க ஒன்னும் பண்ண போறது இல்ல, எங்களுக்கு தேவை உன்கிட்ட இருக்கிற அந்த பணம் தான் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா நான் இந்த உலகத்துல எனர்ஜி பற்றாக்குறைய தீர்க்கிறதுக்கு ட்ரை பண்ற ஒரு முட்டாள் இன்ஜினியர் தான் அப்படின்னு சொன்னோன்னு அவன் என்ன சொல்றான்னா உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா சுயநலமான திருட நீனு அப்படின்ட்டு அவளோட முதுவை காமிக்கிறா. அவளோட முதுகு ஃபுல்லா தழும்பா இருக்கு.
இவன் அந்த டோரஸ் கார்பரேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்ததுனால அவனோட கேர்ள் ஃபிரெண்டான நம்ம ஹீரோயினை புடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. டெய்லி தூங்குற டயத்துல என்ன டார்ச்சர் பண்ணிருக்காங்க. முழிச்சு பார்த்தா இருட்டா இருக்கும். எல்லா நாளுமே ஒரு கிறிஸ்மஸ் சாங் மட்டும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவ சொன்னோன்னு சாரி கேட்டுட்டு ஒவ்வொரு நாளும் உன்னைய தேடிக்கிட்டு தான் இருந்தேன். உலகத்துல உள்ள எல்லா டேட்டா பேஸையும் ஹேக் பண்ணி நீ எங்கேயாச்சும் கிடைக்க மாட்டியா அப்படின்ட்டு உன்னைய தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ கிடைக்கவே இல்லை அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது அவ என்ன சொல்றான்னா உன்னைய நான் வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதுக்கப்புறம் ஹீரோவால ஒண்ணுமே பேச முடியல. முகத்துல அந்த கேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த 2 பேரும் எங்க போறாங்க அப்படின்னா நேரா கிச்சனுக்கு போறாங்க. அந்த சைனைடு கேஸ் இருக்கு இல்லையா, அத கையில வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டி அந்த 3 பேரையும் அவனோட லேப்ல கட்டி போட்டுறான். அப்போ அந்த ஃபாதர் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றான்னா உன்னைய நான் ரொம்பவே நம்பி இருந்தேன், நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா நான் அவன்கிட்ட பேசிட்டேன், நமக்கு அவன்கிட்ட இருக்கிற பணத்துல பாதியை கொடுக்கறதா சொல்லிருக்கான், அதுவே நமக்கு போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப ஹீரோயினை கூப்பிட்டு என்ன சொல்றான்னா நமக்கு டோரஸும் வேணாம் பிளாக்கும் வேணாம், நம்மளோட வாழ்க்கைய புதுசா ஆரம்பிப்போம். நான் அதுக்கான இடம் எல்லாம் பார்த்து வச்சுட்டேன். கிச்சன்ல நிறைய சாப்பாடு இருக்கு, நீ ரொம்பவும் டயர்டா தெரியற, போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே திங்க் பண்ணி ஒரு நல்ல முடிவா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுறான். அவ அந்த பக்கமா போனதுக்கு அப்புறம் அந்த 3 பேரையும் அடி அடின்னு அடிக்கிறான். கடைசியா அந்த ஃபாதர்னு ஒருத்தவன் இருக்கான் இல்லையா, அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கும் போது அவ அங்க இருந்து கரெக்டா வந்துடுறா. அந்த சண்டையை நிப்பாட்டுறா. அப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றான்னா கம்ப்யூட்டர்ல உள்ள டேட்டாவை டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த ஆர்க் இருக்கு இல்லையா அதை பேக்கப் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், இதெல்லாம் முடிஞ்சோன்னா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா அப்படின்னா நம்ம பேசிக்கிட்ட மாதிரி பணத்தையும் என்னால தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ கன் எடுத்து அவனுக்கு நேரா நீட்டி உன்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எங்கள்கிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா உன்னால என்னைய ஷூட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அவன் என்ன பண்றான்னா வேகமா அந்த ஆர்க் மிஷின் இருக்கு இல்லையா அதுக்கு நேரா கன்னை நீட்டி நீ தரல அப்படின்னா இந்த ஆர்க் மிஷினை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவன் வேகமா பயந்து போய் அப்படி எல்லாம் பண்ணிடாத அப்படின்ட்டு கன்னுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். சடனா ஹீரோ என்ன பண்றான்னா வேணும்னே அந்த கன்னோட ட்ரிகரை அழுத்திடுறான். அவனோட நெஞ்சிலேயே குண்டு பாயுது. அங்க கட் பண்ணா கண்ணை முழிச்சு பாக்குறான். பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். டைம் பார்த்தா அதே 6:16. இங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்கும். என்னன்னா நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா அவளும் பயந்து போய் எந்திரிக்கிறா. எந்திரிச்சு என்ன சொல்றான்னா உன்னைய நான் ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப ஹீரோயினுக்கும் அந்த டைம் லூப்ல நடந்தது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அப்படியே கட் பண்ணா அந்த லேப்ல இவங்க 2 பேரையும் கட்டி போட்டிருக்காங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் நம்பலாமா என்னன்னே தெரியல. ஆனா ஷாக்லயே உட்காந்துருக்கா. பழைய மாதிரியே உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம் சொல்லிட்டு அந்த ஃபாதர் அங்க இருந்து கிளம்புறான். அப்போ ஹீரோ என்ன கேக்குறான்னா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா இது எல்லாமே கனவு மாதிரி இருக்கு, இது கனவு தானே அப்படின்ற மாதிரி கேக்குறா. இது கனவு கிடையாது, இந்த நாள் மறுபடியும் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்கும்போது இந்த டைம் லூப் ஆகிறதுக்கு காரணம் அந்த ஆர்க்கு தான். உனக்கு எத்தனை டைம் லூப் ஞாபகத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறான். எனக்கு ஒரு வாட்டி முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப அங்க உள்ள கம்ப்யூட்டரை லாகின் பண்ணி எல்லாத்தையும் காமிக்கிறான். இதுக்கு முன்னாடி 4 வாட்டி லூப் ஆயிருக்கு. கரெக்டா 6:11 ஸ்டார்ட் ஆகுது. 9:25 ஆனவன ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் இந்த டயத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா அப்ப இது 5வது லூப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆமான்னு அவனும் சொல்றான். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு அவன் என்ன சொல்றான்னா கீழே ஒருத்தவன் முகமுடி போட்டு செத்து கிடக்குறான் இல்லையா கர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் கரெக்டா காலையில 6:11 அந்த ஆர்க்க தொட்டோன அது ரியாக்ட் ஆகி அதுவே ஒரு லூப்பை கிரியேட் பண்ணிடுச்சு. அதனாலதான் நம்ம டே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த ஆர்க் எப்படி செயல்படுது அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா இங்க இருக்கு இல்லையா ஃபியூல் செல்ஸ், அதுல இருந்து தான் ஆர்க்குக்கு பவர் சப்ளை ஆகுது. இந்த ஆர்க் ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபியூல் செல்ஸும் ரீசார்ஜ் ஆயிக்குது. இதுக்கு வேற எந்த எக்ஸ்ட்ரா பவரும் தேவையில்ல. லாஸ்ட் லூப்ல என்னைய ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் உன்னைய ஷூட் பண்ண கன்னை எடுத்து வச்சேன், முழிச்சு பார்த்தா பெட்ல இருந்தேன், அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படின்னா கண்டிப்பா உன்னைய சன்னி ஷூட் பண்ணிருக்கணும், இல்லனா அந்த ஃபாதர் ஷூட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா ஃபாதர் அப்படி பண்ணிருக்க மாட்டான், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ ஹீரோ என்ன கேக்குறான்னா அவனை நீ லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல அவனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். டோரஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவன் தான் என்னைய பிளாக்ல சேர்த்து விட்டான். உன் வீட்டுல கொள்ளையடிக்கிற பிளான அவனுங்க போல நான் தான் ஏற்படுத்தி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா இப்போ ஒண்ணு குறைஞ்சு போயிடல, நம்ம 2 பேரும் தூரமா வேற எங்கேயாவது போய் புதுசா ஒரு லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றான்னா நீ இன்னுமே செல்ஃபிஷா தான் இருக்க, உலகமே எனர்ஜி இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கு,
டோரஸும் பிளாக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த டயத்துல நம்ம இப்படி பேசக்கூடாது, ஒன்னா சேர்ந்து செயல்பட்டு வெளியில நடக்கிற போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓகேன்னு அக்செப்டும் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோயின் என்ன பண்றான்னா மறுபடியும் அவனை சேர்ல கட்டி போட்டுட்டு அவளும் தன்னை கட்டிக்கிட்டு அவனுங்களை கூப்பிடுறா. அந்த 3 பேரும் அந்த லேபுக்குள்ள வரானுங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றான்னா எனக்கு இவன் பணம் எங்க வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்ட அவுத்தோட சொல்றா. அந்த சேஃப் லாக்கர்ல உள்ள பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து அவனுங்கள்ட்ட கொடுத்துடுறா. அப்போ அந்த ஃபாதர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா இந்த வீட்டுல கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க, நமக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாமே முன்னாடி நடந்த மாதிரியே நடக்குது. அந்த பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் அந்த ஆர்க்க பத்தி கேக்குறான். இது ஒரு வெப்பனா இல்ல வேற ஏதாவதா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்போ ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா இந்த ஆர்க்கையும் நம்ம கையோட எடுத்துட்டு போவோம், நமக்கு இது தேவைப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓகேன்னு ஃபாதர் சொல்லும் போது சடனா அந்த சன்னி இருக்கான் இல்லையா, அவன் கன் எடுத்து அந்த ஃபாதரை ஷூட் பண்ணிடுறான். அப்படியே கண்டினியூஸா நம்ம ஹீரோயினையும் ஷூட் பண்ணிடுறான். அப்போ அந்த சன்னி என்ன சொல்றான்னா டோரஸ் கார்பரேஷன் விட்டு நீ வெளியில வந்தது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, நீ டோரஸ்க்கு முக்கியமான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோரஸ் கார்பரேஷன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஜிஎம்பிக்கு கால் பண்ணிடுறான். அதாவது அவங்க டோரஸ்க்கு ஒரு ஆர்மி மாதிரி, அவனுங்களும் லொகேஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க அங்க வந்துருவோம், அது வரைக்கும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறானுங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் சன்னி என்ன கேக்குறான்னா ஹீரோ கிட்ட இந்த ஆர்க்கை எப்படி டிசேபிள் பண்றது, அந்த கம்ப்யூட்டர் மூலியமா தான் டிசேபிள் பண்ணணுமா, அப்படின்னா அதோட லாகின் பாஸ்வேர்டை கொடு அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த டயத்துல நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, கையில கட்டி இருந்த கட்ட ஊத்துட்டு அவனை அடிக்க போறான். அந்த டயத்துல சன்னி என்ன பண்றான்னா கன் எடுத்து அவனுக்கு நேரா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு டோரஸ்க்கு உன்னைய உயிரோட கொண்டு போனாலும் போனமா கொண்டு போனாலும் எனக்கு உண்டான சன்மானம் கிடைக்கும், சோ ரிஸ்க் எடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டோன்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றான்னா அதான் எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் ஷூட் பண்ணிடுறான். மறுபடியும் 2 பேரும் பெட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரையும் கட்டி போட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. எப்பவும் போல அந்த டேபிள்ல உள்ள சிசர் எடுத்து கையில கட்டி இருக்கிறதெல்லாம் கட் பண்றான். அப்போ ஹீரோயின் என்ன கேக்குறான்னா சன்னிய பத்தி ஃபாதர் கிட்ட சொல்லணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. எனக்கு எல்லாரையுமே டோரஸ்ல இருந்து வந்தவங்க மாதிரி தான் தெரியுது, சோ எதா இருந்தாலும் கவனமா இரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே கிச்சன்ல பாத்தீங்கன்னா அவனுங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ உள்ள இருந்து சத்தம் கொடுக்குறா. அந்த சத்தத்தை கேட்டு இவனுங்க எல்லாம் உள்ள போறானுங்க. அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான், நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்துறா. இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறான். நானும் ஃபாதரும் ஒரு இடத்துல தேடுறோம், நீங்க எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த பிரதரும் சன்னியும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வேகமா கதவை சாத்திட்டு அந்த ஃபாதர் கிட்ட ஹீரோயின் என்ன சொல்றான்னா சன்னி வந்து டோரஸ் சேர்ந்த ஒரு ஆளு, அவனை நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ ஃபாதர் என்ன சொல்றான்னா டோரஸ் கார்பரேஷன் அவனை இந்த பணத்துக்காக தான் இங்க அனுப்பிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். பணத்துக்காக கிடையாது, இந்த ஆர்க் மிஷினுக்காக தான், இது ஒரு டைம் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. அந்த டயத்துல அந்த பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோவை தேடிட்டு இருக்கான். சடனா அந்த சன்னி இருக்கான் இல்லையா, அந்த பிரதருக்கே தெரியாம பின்னாடி இருந்து அவனை அடிச்சு போட்டுறான். அந்த சன்னி மறுபடியும் அந்த லேபுக்குள்ள வந்து ஹீரோ நம்ம பிரதரை அடிச்சு கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சன்னிய நம்பாத அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அப்படி அவ சொல்லிட்டு இருக்கும் போது சன்னி என்ன பண்றான்னா அந்த ஃபாதரை ஷூட் பண்ணிடுறான். அடுத்து நம்ம ஹீரோயினை பார்த்து கண்ணை நீட்டிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து வந்து நம்ம ஹீரோ அந்த சன்னிய அடிச்சு போட்டு அவளை காப்பாத்திடுறான். அப்ப ஹீரோ அந்த ஆர்க்க பாக்குறான், அது வேகமா சுத்திட்டு இருக்கு, எதனால இந்த ஆர்க் வேகமா சுத்துதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டரை போய் லாகின் பண்றான். அதுல பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 19 அப்படின்ற மாதிரி போடுறான். அதை நம்ம ஹீரோயினும் கவனிச்சிடுறா. இந்த செப்டம்பர் 19ங்கிறது நம்ம லாஸ்டா பாத்துக்கிட்ட நாள் தானே அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த ஃபாதருக்கு உயிர் இருக்க மாதிரி சத்தம் கொடுப்பான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. ஹீரோ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்கும் போது பின்னாடி இருந்து ஹீரோவை ஷூட் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா பிரதரு. அவனோட ஆட்கள் கீழே கிடக்கிறத பார்த்து தப்பா எடுத்துக்கிட்டான் போல இருக்கு. மறுபடியும் 2 பேரும் பெட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. இந்த டைம் அந்த ரூம்குள்ள யாருமே வரல, ஆனா வெளியில கன் ஷூட் பண்ற சவுண்ட் மட்டும் கேக்குது. 2 பேருமே மெதுவா அந்த லேபுக்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த சன்னி இருக்கான் இல்லையா, அவனை தவிர எல்லாருமே செத்து கிடக்குறானுங்க. அப்போ ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவன் என்ன கேக்குறான்னா இந்த லூப் மட்டும் ஏன் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறா. என்ன காரணம்னா சன்னிக்கும் டைம் லூப் ஆகுறது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றான்னா எனக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகத்துல இல்ல, சில விஷயங்கள் தான் ஞாபகத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ ஹீரோ என்ன பண்றான்னா கம்ப்யூட்டரை லாகின் பண்ணி பாக்குறான். 6:11க்கு ஆரம்பிச்சு 9:25க்கு ரீசெட் ஆகுது. சோ லூப்ல எந்த டிஃபரெண்ட்டுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்றான்னா ஆர்க் வந்து இப்போ வேகமா சுத்த ஆரம்பிக்கிறதுனால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சிய அது வெளிப்படுத்துது, அதனால முந்தின லூப்ல நடந்த விஷயங்கள் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றான்னா இந்த ஆர்க்க நான் பிளாக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்போ சன்னி ஆர்க்க டோரஸ்க்கு எடுத்துட்டு போறது பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அவன் என்ன சொல்றான்னா ஆர்க் வந்து ரொம்பவே டேஞ்சரானது, அது தப்பானவங்க கையில கிடைச்சதுன்னா ரொம்பவே சிக்கலாயிடும், அதனால டோரஸ்
டைமுக்கும் கொடுக்க மாட்டேன், பிளாக்குக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ இந்த ஆர்க்க பிளாக் கிட்ட கொடுத்தீனா நாங்க இந்த வாரில் ஜெயிச்சிருவோம். அதே மாதிரி இந்த ஆர்க்க டோரஸ் கைக்கு போனுச்சுன்னா ரொம்பவே கொடூரமா மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, இப்போதைக்கு இந்த ஆர்க்கு சன்னி கையில கிடைக்க கூடாது. சோ இந்த ஆர்க்க டெஸ்ட்ராய் பண்றதுதான் நல்லது. நான் போய் சன்னி எங்க இருக்கான்னு தேடிட்டு வர்றேன். இந்த கம்ப்யூட்டரா லாகின் பண்ணி ஸ்கைன்னு டைப் பண்ணினா இந்த ஆர்க்கு டெஸ்ட்ராய் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே அவன் சன்னியை தேடி போயிட்டே இருக்கான். அப்படி போகும்போது ஒரு விஷயத்த கவனிக்கிறான். டைம் பாத்தீங்கன்னா மினிட்ஸ் எல்லாம் செகண்ட்ஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஆர்க் வேகமா சுத்தும் போது டைமும் வேகமா போயிட்டு இருக்கு. அப்படியே தேடி போயிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல ஒரு கப்போர்ட் திறந்திருக்கிறத பாக்குறான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒருத்தவன் செத்து கிடக்குறான். இந்த இடம் செம ட்விஸ்டா இருக்கும். அந்த முகமுடிய ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது சன்னி கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த ஆர்க்க தொட்டு செத்து போனான் இல்லையா கர்ஸ், அவன் தான் அங்க இருக்கான். அவனை பார்த்தோன்னா அலர்ட் ஆகி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் ஹீரோ. அப்படியே கட் பண்ணி அந்த லேப காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு உருவம் எந்திரிச்சு நிக்குது. ஹீரோ வேகமா அந்த லேப திறக்கிறான். ஹீரோயினை சன்னி கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி வச்சிருக்கான். இப்போ ரெண்டு பேராலையும் ஒன்னும் பண்ண முடியல. சன்னி வேகமா டோரஸ் கார்பரேஷனுக்கு போன் பண்ணி சொல்லிடுறான், ஜிஎம்பி ஆர்மி அங்க கொஞ்ச நேரத்துல வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இந்த கம்ப்யூட்டரோட லாகின் பாஸ்வேர்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறான். இந்த ஆர்க்க நானே ஷட் டவுன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்படியே ஆர்க்கு கிட்ட மெதுவா போயிட்டு ஷட் டவுன் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்க் மேலேயே கை வச்சிடறான். ஷாக் அடிச்சு செத்து போயிடுறான். மறுபடியும் பெட்ல இருந்து ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க. மறுபடியும் ரெண்டு பேரும் அந்த லேப நோக்கி போறாங்க. ஹீரோ அந்த லேப பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்கிறான். இந்த லூப்ல அந்த கர்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் உயிரோட இருக்கான். அதாவது அந்த சன்னிக்கும் அந்த டே ரிப்பீட் ஆகுது இல்லையா, அதனால அந்த கர்ஸ ஆர்க்க தொட விடாம காப்பாத்திடுறான். அவனுங்க எல்லாம் அந்த லேப்ல நின்னு பேசிட்டு இருக்கும் போது சன்னி என்ன பண்றான்னா வேகமா ஒரு கன் எடுத்து அந்த ஃபாதரையும் பிரதரையும் ஷூட் பண்ணிடுறான். அப்போ சன்னி இருக்கான் இல்லையா, அவன் கர்ஸ் கிட்ட என்ன சொல்றான்னா, அவங்க ரெண்டு பேரையும் கொல்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆர்க்க டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபோட டோரை க்ளோஸ் பண்றான். இப்பதான் அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியுது அந்த கர்ஸும் சன்னியோட ஆளுன்னு. நம்ம ஹீரோ மெதுவா போய் அந்த லேபோட டோருக்கு வெளி பக்கத்துல ஒரு பூட்டை போட்டு பூட்டிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்கன்னா அந்த சைனைட் கேஸ் இருக்கு இல்லையா, அத அந்த ஏசி வென்ட்ல போடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த லேபுக்குள்ள போய் பார்த்தா அந்த சன்னியும் கர்ஸும் செத்து கிடக்குறானுங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, கண்டிப்பா சன்னி அந்த ஜிஎம்பி ஆர்மி கிட்ட சொல்லிருப்பான், அவங்க எல்லாம் வர்றதுக்குள்ள இந்த ஆர்க்க டிசேபிள் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இந்த ஆர்க்க நீ பிளாக் கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் சாத்தியமே இல்ல. டோரஸ் கிட்ட பெரிய ஆர்மி இருக்கு, ஜிஎம்பிஸ் இருக்கு, அதிகாரமே அவங்கள்ட்ட தான் இருக்கு. இத மீறி பிளாக் எப்படி ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவங்கள தோக்கடிக்க இந்த ஆர்க் ஒண்ணு போதும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. ஆனா அவன் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ரொம்பவே கோவமான ஹீரோயின் என்ன பண்றான்னா அங்க உள்ள ஒரு பென் எடுத்து பின்னாடி ஒரு போர்டு மாதிரி இருக்கும், அதுல தூக்கி எறியறா. அந்த போர்டு கிராக் ஆயிடும். அத பார்த்துட்டு ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு, அந்த வீடியோலயும் இந்த போர்டு கிராக் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். அந்த வீடியோல ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே அவனை யாரோ ஷூட் பண்றாங்க. இந்த வீடியோவை வச்சு பார்த்தா ஏதோ ஒரு லூப்ல அந்த ஜிஎம்பிஸ் உள்ள வந்திருக்காங்க. இந்த ஆர்க்க டிசேபிள் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயின் என்ன சொல்றான்னா, கையில கிடைக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது அந்த ஆர்க்ல அவ உடம்பு பட்டு ஷாக் அடிச்சு செத்து போயிடுறா. இவன் அந்த கம்ப்யூட்டர்ல டிசேபிள் பண்றதுக்கான ப்ராசஸ பண்ணிட்டு இருக்கும் போது அவ அந்த மாதிரி செத்தோன இப்போ அந்த ஆர்க்க டிசேபிள் பண்ணா ஹீரோயின் செத்து போனவளாவே இருந்துருவா. அதனால அந்த ஷட்டவுனை கேன்சல் பண்ணிடுறான். கரெக்டா 9:25 ஆனவன அந்த ஆர்க் மறுபடியும் ரீசெட் ஆகுது. மறுபடியும் பெட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. இந்த டைம் அந்த ரூம்குள்ள அந்த முகமுடி போட்ட ரெண்டு பேரும் வர்றானுங்க. வந்த ரெண்டு பேரையும் ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறா. நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஃபாதர்ட்ட சொல்றா. சன்னியும் கர்ஸும் டோரஸ சேர்ந்தவங்க, அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இப்போ அந்த 4 பேரும் அந்த ரெண்டு பேரையும் தேடிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்க 4 பேரும் சன்னியையும் கர்ஸையும் லாக் பண்ணலான்னு போகும்போது அவனுங்க ரெண்டு பேரும் அந்த சைனைட் கேஸ வச்சு இவங்க 4 பேரையும் ட்ராப் பண்ணிடுறானுங்க. ஹீரோயினோட தலையில கன்னு வச்சுட்டு அந்த ஆர்க்க டிசேபிள் பண்றதுக்காக கம்ப்யூட்டரோட லாகின் பாஸ்வேர்டை கேக்குறான். நம்ம ஹீரோவும் கொடுத்துடுறான். அந்த சன்னி அந்த ஆர்க்கையும் டிசேபிள் பண்ணிடுறான். ஆனா இருந்தாலும் அந்த ஆர்க் சுத்திக்கிட்டே இருக்கு. ஏன் இந்த ஆர்க் டிசேபிள் ஆனதுக்கு அப்புறமும் சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, அத மேனுவல் ஷட் டவுன் பண்ணாதான் அது நிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நீ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சன்னி சொல்றான். அங்க ஒரு மெயின் சுவிட்ச் மாதிரி இருக்கும், அதை போய் ஆஃப் பண்றான். அதை ஆஃப் பண்ணோன்னு அங்க உள்ள லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. அந்த இடம் இருட்டானோன்னு இருட்டுக்குள்ள ஷூட் பண்ணிக்கிறானுங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்க. ஏர் மாஸ்க் மாதிரி ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு மூச்சை இழுத்து விட்டுக்கிறானுங்க. ஏன்னா அந்த இடத்துல சுத்தமான காத்தே கிடையாது. அப்படி அவங்க வெளியில போகும்போது அந்த வீட்டை சுத்தி கருப்பா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அது என்னன்னு ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த சர்க்கிள் தான் டைம் லூப்கான பவுண்டரி, இந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் டே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, சன்னிய இந்த ஆர்க்க எடுத்துட்டு போக விட மாட்டேன், நான் அதை போய் தடுக்கணும். 2 தெரு தள்ளி போனீங்கன்னா ஒரு சேஃப் ஹவுஸ்
ஹவுஸ் வரும், அங்க போய் பத்திரமா இருந்துக்கோ, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை நான் அந்த சேஃப் ஹவுஸ்ல வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இந்த ஆர்க்கை ஷட் டவுன் பண்ணும்போது இன்கேஸ் நீ செத்து போயிட்டீங்கன்னா மறுபடியும் நீ உயிரோட வர முடியாது இல்லையா, சோ நான் உன்னைய தனியா விட மாட்டேன், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வர்றா. ரெண்டு பேரும் பொறுமையா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வர்றாங்க. உள்ள பாத்தீங்கன்னா அந்த கர்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு கிறிஸ்துமஸ் சாங் பாடிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. அதாவது ஒரு 5 சீனுக்கு முன்னாடி 6 மாசமா ஒரே கிறிஸ்துமஸ் சாங்க பாடி இவளை டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா ஹீரோ கிட்ட, அதே பாட்டை தான் இந்த கர்ஸ் இப்ப பாடிக்கிட்டு இருக்கான். இப்பதான் அவளுக்கே தெரிய வருது அந்த 6 மாசமும் தன்னை டார்ச்சர் பண்ணது இந்த கர்ஸ் தான் அப்படின்ட்டு. அங்க அப்படியே ஃபைட் ஆரம்பிக்குது. தன்னை டார்ச்சர் பண்ண கர்ஸ அவளோட கையாலேயே கொன்னுடுறா. அந்த சன்னியையும் நம்ம ஹீரோ கொன்னுடுறான். இந்த ஃபைட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜிஎம்பிக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பான் போல இருக்கு. அவனுங்க நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வாக்கி டாக்கில சொல்றானுங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, எல்லா டேட்டாவையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஆர்க்கை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். கம்ப்யூட்டரை லாகின் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். எத்தனை வாட்டி டைம் லூப் ஆயிருக்கு அப்படின்ற டேட்டா காமிக்கும் இல்லையா, அதை எடுத்து பார்க்கும்போது இப்போ கரண்டா லைவ்ல நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து எரர்னு காமிக்குது. எதனால அப்படி காமிக்குதுன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சன்னி டிசேபிள் பண்ணா இல்லையா, அதனால அந்த இடத்துல எரர்னு காமிக்குது. இந்த மாதிரி எரரான லூப்ஸ் எல்லாம் எத்தனைன்னு பார்க்கும்போது அது ஆயிரக்கணக்கான லூப்ஸ் ஆயிருக்கு. அதாவது 1000 வாட்டி இவங்க டைம் லூப்லயே இருந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த ஆர்க்கை டிசேபிள் பண்ணி நீ பிளாக்குக்கே கொண்டு போயிடு, அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவளும் சந்தோஷமாயிடுறா. அந்த டயத்துல அந்த வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு. அந்த ஜிஎம்பி தான் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அடுத்த லூப்ல சில விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இல்லாம போயிடலாம், அதனால நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்றான். அந்த லேபோட டோரை அந்த ஜிஎம்பி உடைச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த வீடியோல ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த ஆர்க்கை நான் தான் தயார் பண்ணேன், இது டோரஸ் கைக்கு போக கூடாது, இந்த ஆர்க்கு பிளாக்கோட கைக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஜிஎம்பி அந்த லேபோட டோரை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துருது. அத பாத்தீங்கன்னா ரோபோட் மாதிரி இருக்கு, வந்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுது. மறுபடியும் பெட்டை காமிக்கிறாங்க. இந்த டைம் ஹீரோ எந்திரிக்கல, நம்ம ஹீரோயின் தான் பதறி போய் எந்திரிக்கிறா. அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதுதான் ஆர்க்கோட கதை. இந்த படத்தை நீங்க பாக்கணும்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, தாராளமா பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கடைசியில இந்த ஆர்க்கு பிளாக் கைக்கு போனுச்சா இல்ல டோரஸ் கிட்ட போனுச்சா அப்படின்னு எதுவுமே தெரியாம மறுபடியும் லூப்ப கண்டினியூ பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த கதையை ஓபன் எண்டிங்கா விட்டுருப்பாங்க. இந்த படமும் நான் இந்த கதையை சொல்ற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சின்னதா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றி.